ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைः சாஸ்திரசங்கிரஹைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா. இந்த ஸ்லோகம் மூலமாக கீதை எல்லாராலும் கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்ல வருது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ வேதங்களுக்கு எவ்வளவோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எழுதியிருக்கிறது உண்டு. கமெண்ட்ரி இல்லையா, வியாக்கியானம்னு சொல்லுவாங்க, எழுதியிருக்காங்க. எவ்வளோ பெரியவங்க எழுதியிருக்காங்க. வேதத்தின் சுருக்கம் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் கீதையை போல வேதத்துக்கான சுருக்கம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லுது இந்த ஸ்லோகம். ஏன்னா பகவான், வேதத்தை கொடுத்த பகவானே வேதத்தினுடைய சுருக்கத்தையும் கொடுத்துருக்கார் அப்படின்றதுனால அப்படிப்பட்ட ஒரு பெருமை அதுக்கு. இப்போ போன பகுதியில் நம்ம முதல் அத்தியாயத்தினுடைய ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தோம், என்னெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. கடைசியாக எதில் முடித்தோம் நம்ம? அர்ஜுனன் எந்த அளவுக்கு மனசு கலங்கி போயிருந்தார்னா கையில் இருக்கிற வில்லும் அம்பையும் போட்டுட்டு தீர்த்தட்டிலேயே உட்காந்துட்டாருன்னு பார்த்தோம். இதை சஞ்சயன் திருத்ராஷ்டிரன் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. தொடர்ந்து 2வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. தொடர்ந்து சஞ்சயன் திருத்ராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இதை மறந்துடக்கூடாது. இப்போது படத்துலேயே பார்த்தோன்னா ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கே படமாக வரும். அப்புறம் திரும்ப இந்த 2 பேர்கிட்டயே வந்து நிற்கும். அப்போ நம்ம இந்த 2 பேர் யாருன்னு யோசிக்க முடியாது. அதுபோல் இந்த போர்க்களத்தில் நடக்கிறது, பகவானும் அர்ஜுனனும் பேசிக்கிறது, பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறதுலேருந்து எல்லாத்தையும் சஞ்சயன் ஒவ்வொன்றா திருத்ராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு வராரு. அதனால் அவங்க 2 பேரையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா திருத்ராஷ்டிரனுடைய கேள்வியிலேருந்து தானே பகவத்கீதையே தொடங்குது. சஞ்சயன் அதனால தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படியாக அர்ஜுனன் உட்காந்தான் இல்லையா, அந்த அர்ஜுனன் எதனால் உட்காந்தான்னா கருணையில் கண்கள்லாம் நிரம்பி இருந்தது. அவனுடைய கண்களில் கருணை மற்றும் கண்ணீர் நிரம்பி இருந்தது. எதனால் அர்ஜுனனுக்கு இந்த மனக்கலக்கம் திடீர்னு? இப்படி நான் சண்டையே போட மாட்டேன், அப்படி ஒரு வீராளி சூரர் எதனால் தன்னுடைய வில்லையும் அம்பையும் போட்டுட்டு தேர்தட்டில் உட்காந்துட்டார்னா, முன்னமே நம்ம பார்த்தோம், அதுக்கு 3 காரணங்கள். வைக்கக்கூடாத இடத்துல அன்பு வச்சதுனால, காட்டக்கூடாத இடத்துல கருணை காமிச்சதுனால, தர்மத்தை அதர்மம்னு நினச்சதுனால, அதாவது தர்மமான இந்த யுத்தத்தை தப்புன்னு நினச்சதுனால தான் திடீர்னு இப்படி ஒரு மனக்கலக்கம். அதனால் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம், தன்னுடைய கண்களில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி தேங்கி நிற்குது. விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதன. விஷீதந்தம்னா இப்படி சோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனுக்கு உவாச்ச மதுசூதன, இப்படியாக மதுசூதனன் என்னும் பகவான் கிருஷ்ணர் பேசினார் அப்படின்னு. இது எப்படிப்பட்ட அர்ஜுனன் இது? அவங்க 12 வருஷம் வனவாசம் முடிஞ்ச பிறகு 1 வருஷ காலம் அவங்க மறைஞ்சிருந்து வாழணும் இல்லையா. அந்த காலம் முடிஞ்ச பிறகு துரோணர், பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரியோதனன், கர்ணன், துஷாசனன், அஸ்வத்தாமான்னு, ஐயோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு பெரிய சேனை படையே வந்தது. இவங்க அத்தனை பேரையும் தான் ஒருவன் ஆன அர்ஜுனன் எல்லாரையும் தோக்கடிச்சு அனுப்பிச்சின அந்த அர்ஜுனன் தான் இன்னைக்கு தேர்தட்டில் கிருஷ்ணர் முன்னாடி கலங்கி நிற்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பணத்துலையாக இருக்கட்டும், இல்லை வயசுலையாக இருக்கட்டும், இல்லை எந்த விதத்துலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு மனக்கலக்கம் வரத்தான் செய்யும். அப்போது நம்ம அர்ஜுனன் எப்படி பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரோ அதுபோல் நம்மளும் பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அவரே எல்லாத்துக்கும் வழி காமிச்சு வைப்பார். தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.